பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கமும். நாம் இன்றைக்கி கிச்சனில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கருப்பட்டி வச்சு கருப்பட்டி செய்ய போகிறோம். அது என்ன கருப்பட்டி வச்சு கருப்பட்டி அப்படின்னா, இந்த முழு கருப்பட்டியை வச்சு சில்லு கருப்பட்டி செய்ய போகிறோம். சில்லு கருப்பட்டி நிறைய பேருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. சின்ன சின்னதாக செஞ்சு அச்சில் ஊற்றி செஞ்சுருப்பாங்க. அதுதான் சில்லு கருப்பட்டி. நம்ம இந்த சில்லு கருப்பட்டிக்கு சுக்கு எடுத்திருக்கேன், மல்லி எடுத்திருக்கேன், மல்லி விதை, அப்புறம் மிளகு எடுத்திருக்கிறேன், ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக பட்டை, ஒரு கிராம்பு இதெல்லாம் சேர்த்தே அரைக்கலாம். அரைச்சிங்கனாக்கா ஒரு மசாலா டீ குடிக்கிற வாசனை இருக்கும். நான் இது மட்டுமே செய்ய போகிறேன். நமக்கு தடுமன் பிடிச்சிச்சுன்னா, தொண்டை கரகராக இருந்துச்சுன்னா, ஒரு 4-5 மிளகு எடுத்து வாயில் ஒதுக்கிக்கிட்டிங்கனாக்கா அந்த உமிழ்நீரோட அந்த சாறு போக போக தொண்டை கரகரப்பு கொஞ்சம் குறையும். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை சொன்னேன், அவ்வளோதான். அப்புறம் நான் ரொம்ப பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. முதல்லலாம் இது சமையல் வீடியோ போடும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு பேசுவேன். ஆனால் இப்போ அந்த மாதிரி பேசுறது இல்லை. எல்லோரும் அந்த மாதிரி சொல்கிறதுனால நான் பேசுகிறது கிடையவே கிடையாது. சமையலுக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே தான் பேசுகிறேன். நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தூக்க மாத்திரை போட்டு கூட 12-1 மணி வரைக்கும் தூக்கம் வராமல் தவிக்கிறோம். ஆனால் என்னால் ஒரு சகோதரி தூங்குனாங்கன்னாக்கா அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் பேசும்போதே எங்களுக்கு தூக்கமே வந்துடுதுமா அப்படின்ட்டு. என்னால் அப்படி தூக்க மாத்திரை போட்டு தூக்கம் வராமல் நாங்கள் தவிக்கும் போது நீங்கள்லாம் என் பேச்சை கேட்டு தூங்குனீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு மேலே பேச மாட்டேன். சமையல்னால் சமையல் தான், அவ்வளோதான். இதை நம்ம வறுக்கெல்லாம் கூடாது. வறுத்தா அதில் உள்ள நல்ல சத்துக்களே போயிடும். அதனால் அப்படியே பச்சையாக அப்படியே ராவாக தான் நம்ம அரைச்சிக்கிற போகிறோம். இதை மட்டும் அரைக்க போகிறதில்ல, கரைக்க போகிறோம் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு. சரி, இதெல்லாம் முதல்ல அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, மல்லி, மிளகு, ஏலக்காய் இதெல்லாம். இதை நான் இப்போ பொடி பண்ணி வச்சிட்டேன். நான் நிறைய பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனால் செய்ய போகிறது இப்போ கொஞ்சம்தான். அதுக்கு தேவையான அளவு அப்புறம் எடுத்துக்கிறலாம். இந்த கருப்பட்டியை பார்த்திங்கன்னா இப்படி நொறுக்கி வச்சுருக்கேன். அதில் இந்த பார்த்திங்கன்னா ஒரு 100 மில்லி தண்ணி ஊற்றலாம். இது 100 கூட எதுக்காக ஊற்றுறோன்னா வடிகட்டணும், அதுக்காக தான் ஊற்றுறோம். இல்லைன்னா இப்படியே பாகு காய்ச்சறதா இருந்தால் நம்ம சும்மா கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி செய்யலாம். இதை வடிகட்டணுங்கிறதுக்காகத்தான் அந்த 100 மில்லி தண்ணி கூட ஊற்றுறோம். இதை அடுப்பில் வச்சு ஸ்டவ்வில் வச்சு இப்போ நம்ம காய்ச்ச போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் தண்ணி ஊற்றி வச்ச கருப்பட்டி கொதிச்சு கரைஞ்சிருச்சு. இதை பார்த்தீங்களா, கரைஞ்சா போதும். ஏன்னா வடிகட்ட தான் போகிறோம். பாகு பதம் இப்போவே எல்லாம் நம்ம எடுக்க வேணாம். இதை இப்போ வடிகட்டிக்கிடுவோம். இப்போ வடிகட்டிட்டேன். இந்த வடிகட்டினதை நம்ம மறுபடி அதே கிண்ணத்தை அடுப்பில் வச்சுருக்கிறேன், அதில் ஊற்றிடுவோம். இப்போ இதுதான் பாகு பதம் வரணும். ஏற்கனவே பாகு பதம் அவங்க கருப்பட்டியாக செஞ்சுருக்காங்க. நம்ம இதில் தண்ணி ஊற்றி இருக்கிறதுனால நமக்கு மறுபடியும் அந்த கருப்பட்டியோட ஒரு அந்த தன்மை வரணும். சரி, இப்போ இந்த கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா பாகு பதம் பார்க்கறதுக்கு தான். இந்த டங்கு பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பதம் வரணும். இன்னும் அது பதத்துக்கு வரலை. நம்ம ஊற்றுனோம் இல்லையா அந்த 100 மில்லி தண்ணி, அந்த தண்ணி வற்றினாலே அது கருப்பட்டி பதத்துக்கு வந்துடும். அவ்வளோதான். கருப்பட்டியை காய்ச்சி நம்ம கருப்பட்டியை செய்கிறதுனால அந்த தண்ணி வற்றினா நமக்கு பதம் தெரிஞ்சிடும். அவ்வளோதான். இதில் இப்போ நான் இந்த மிளகு, சுக்கு அந்த பவுடர் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டு
கலக்கி விட்டுற வேண்டியது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு விரலில் எடுத்து பார்க்கும்போது ரெட்டை கம்பி பதம் வந்துடுச்சு. ரெட்டை கம்பி பதம் வந்தது. அது வந்து இன்னும் கொஞ்சம்தான் கரண்டிலையும் அப்படியே பாகு ஒட்டுது. தெரியலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இருக்கட்டும். இப்போ எல்லா மோல்டுலையுமே நான் ஊற்றிருக்கேன். ஆனால் வந்து கொஞ்சம் சிறுசு பெருசுமாக தான் இருக்கும். கடைசி இதெல்லாம் வரலை, பத்தலை. நான் ஒரு கையில் மொபைல் வச்சுருந்ததுனால அங்கங்கே பிசுறாக இருக்குது. இந்த பக்குவத்துக்கு வந்துடுச்சு. கரண்டியிலேருந்து எடுத்தேன் பாருங்க. அந்த கரண்டியில் எடுத்தது இந்த பக்குவத்துக்கு. இதை தான் டங்கு பதம்னு சொல்லுவாங்க. சரி, இது வந்து ஃப்ரிட்ஜிலலாம் நம்ம வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவாகவே ஒரு 5-10 நிமிஷத்தில் செட் ஆயிரும். அப்புறம் நம்ம எடுத்துடலாம். இதுதான் நான் செய்த சில்லு கருப்பட்டி. அந்த சிலிக்கான் ட்ரேயில் ஊற்றியிருந்தேன் இல்லையா, சிலிக்கான் மோல்டில், அது வந்து கடைசியில் இப்படி தான் வந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, பாகு வந்து கருப்பட்டி பதத்தை தாண்டி ஜவு மிட்டாய் பதத்துக்கு போயிருச்சு. இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, நமக்கு கிடைச்சது இவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு, சரி முயற்சி வந்து இது முதல் முயற்சி தான் எனக்கு. நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் செஞ்சதில்லை. சில்லு கருப்பட்டி கடையில் வாங்க மாட்டேன். கொய்யன்னு மொய்க்கும். அதனால நான் வாங்க மாட்டேன். நம்மளாம் செய்வோன்னு செஞ்சு பார்த்தேன், வரல. சரி, எல்லாம் கருப்பட்டி தானே. குட்டி குட்டியாக இருந்தான்னா பெருசாக இப்படி மொத்தமாக இருந்தால் என்ன, எப்படினாலும் காப்பி போடலாம். சரியா, யார் வேணாலும் பேசலாம். ஆனால் செய்கிறது யாராவது செய்கிறவங்க செஞ்சால் தான் அது உருப்படும். சாரி, எனக்கு சில்லு கருப்பட்டி வரல. அதனால நான் இதிலேருந்து வாபஸ் வாங்கிக்கிறேன். உங்களுக்கு ஜவு மிட்டாய் பிடிச்சா வேணா வாங்க, போயிட்டு வரேன் நான்.